ஓகே, எல்லாம் கெட்டு போய்த்தான் நீங்க மாறணும். இதுல எப்படி ம். எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? வணக்கம். எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இயற்கையின் நோக்கமே எல்லாத்தையும் அழிச்சு, எவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் மட்டும் தப்பிக்கணும். ஆமாமா. அதுல கரெக்டா தமிழ்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கு பாருங்க. அதான் பெரிய ஆச்சரியமா ம். இருக்கு. அப்ப ஆமா. உலகத்துல எந்த மொழி படிச்சாலும் எவனும் தேற முடியாது. ம். உலகத்துல என்ன மொழி படிச்சாலும் நீ தேற முடியாது. அதுதான் நமக்கான கருவியை நாமளே படைத்துக் கொள்வோம். அப்படிங்கும் பொழுது ஆமா. இந்த முதல்ல ஆரோக்கியத்தை புரிஞ்சுட்டோம். ஆரோக்கியத்தை புரிஞ்சுட்டு 1,00,000 பேரை தமிழ்நாட்டுல இருக்காங்க. அதாவது 1,00,000 பேர் இது விவாதம் பண்ற அளவுக்கு வந்துடணும். ம். ஒரு 10 பேர் தான் ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். 1,00,000 ம். பேர் இதை பத்தி விவாதம் பண்ற மாதிரி இருந்தா உலகம் உருப்பிடும். அந்த வேலை இப்ப ஆமா. எப்படி ஒண்ணுமே தெரியும், சிம்போனி சிம்போனி என்ன சொல்றான்னு, அது ஏதோ வெளிநாட்டுக்காரன் அந்த சிம்போனி பத்தி பண்றான், சரிங்களா? இந்த சிம்போனிங்கிறது ஆமா. அவன் மேற்கத்து நாட்டினுடைய ஒரு கலை. இப்ப நம்ம எப்படி தமிழிசைன்னு சொல்றோம், ஆனா தமிழிசை உலகத்தை தமிழ்ல தான் இசை பிறந்தது. தமிழ்ல இப்ப எங்க ஊருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம், இங்கிருந்து பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அரச்சாலையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அரச்சாலையூர், ஓடாநிலை. அறச்சாலை. அது என்னது சுருக்கமா அறச்சாலை? அரச்சலூர்னு சொன்னாங்க. அது அரசலூரா? அது அது அரசலூர். உண்மையான அரச்சாலையூர்னு பேரு. ஆ. அங்க இசை கல்வெட்டு இருக்குது. உலகத்தோட முதல் இசை கல்வெட்டு இங்கதான் இருக்கு. இசை கல்வெட்டு, ஆ. ஆஹா. உலகத்தினுடைய முதல் இசை கல்வெட்டு. ம். ரெண்டாவது எங்க ஊர் வந்து யாரு, எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிராமம் தான். நாங்க ஆ. வந்து விவசாய பூமி இது, எங்களுக்கு பூரா விவசாய பூமி தான். ஆ. எங்க பார்த்தாலும் ஆ. பச்சை பசேன்னு இருக்கும். அஹ் ஆமா, அப்புறம் பவானி யாருப்பா இது. ரைட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரைச்சாலை உயர் அப்படிங்கிற இடத்துல ம். நன்னூல், அது நன்னூல் எழுதிய தொல்காப்பியத்திற்கு அடுத்தது நன்னூல் தான் புகழ்பெற்றது, உலக புகழ்பெற்றது. அந்த ம். நன்னூல் ம். இலக்கண ஆசிரியர் வந்து இங்க வந்து தவறு செஞ்சிருக்காரு கோபியில. ஓஹோ. ம். நான் சொல்றது எல்லாமே ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி, 2000 ஆண்டுக்கு முன்னாடி பூரா பூரா காடு, இது பூரா யானைக்காடு இதெல்லாம். ம். ம். இப்போதான் நம்ம இப்பதான் கிராமம்னு சொல்றோமே, இந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டும் ம். சமணர்கள் கோயிலுக்கு நிறைய இருக்கு எங்க ஊர்ல. ஓஹோ! சமணர்கள் கோயில். ஆ. பிரம்மாண்டமான சமையல் கோயில், கிட்ட 2000 ஆண்டுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்லாம் இங்க இருக்கு. ஆ. அதுக்கு விஜயமங்கலம் பேரு, விஜயமங்கலம். ம். ஆ. இன்னொன்னு எங்க ஊர் ஜைனபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. ஜைனபுரம் சீனர்கள் வந்து குடியிருந்த பகுதி. ஆ. இதுக்குன்னே எங்களுக்கு வரலாற்று இருக்குது. எல்லாமே ஆர்கியாலஜி தொல்லியல் இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அந்த இசை கல்வெட்டு இங்க இருக்கு. அப்ப இசை கல்வெட்டு இங்கதான் இருக்கு. அப்ப இசை தான் இங்க இருந்தா பிறந்தது. அதனால இசை தமிழ் ம். பேர் வச்சு. இது தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் என்ன ஆகி போச்சுன்னா, இயற்கை இவ்வளவு கலைகளை வளர்த்துக்கிட்டு இவனை முட்டாளாக்குதுங்க ஏதோ ஒரு விஷயத்துல. ஆமா. இவ்வளவு அறிவாலே இருக்கிற இந்த இந்த தமிழ் கூட்டத்தை ம். முட்டாளாக்கி ம். கடைசியில அவகிட்ட கூட அதை சேர்த்துது பாருங்க. நீ மறுபடியும் திரும்பி வாடா. எதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழே தெரியாத நிலைக்கு கொண்டு போயிடுறது எல்லாத்தையும். தமிழே தெரியாத நிலைக்கு கொண்டு போயிடுறன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு மொழி இவன் படிச்சிட்டு இருக்கிறான். எதுக்கு படிக்கிறானே தெரியாது. இப்ப ஆங்கிலம் படிச்சுட்டு வயிற்றுப்பாடு பண்ணா அங்க கிடையாது. அவன் திருப்பி அனுப்புறான் அங்க போய். அவங்க திறமை ம். இருந்தா மட்டும்தான் அங்க வர சொல்றான். திறமை இருந்தா ம். புழிஞ்சு எடுத்துருவான். புரியுதுங்களா? நீ அடிமையாகத்தான் போறே தவிர சொந்த மூளையை பயன்படுத்த போறதே இல்லை. வேலை என்பது பிறருக்கு அடிமையாக இருப்பது தானே தவிர, வேலை என்பது தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அல்ல. நீ சொந்த தொழிலை கத்துக்கணுமே தவிர, சாணி தட்டியாவது பிழைக்கலாமே தவிர அடுத்தவங்க வேலைக்கு போகக்கூடாது. அறிவை பெறுவதற்கு போலாமே தவிர, வேலைக்கு போறதுங்கிறது ஒரு மனிதன்கிட்ட ஒரு மனிதன் எப்படி வேலைக்கு போக முடியும்? அஹ் நீ உனக்கு தேவையான சரி. நீ பார்த்து, அதுதான் இங்க மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே. ஆக ம். வேலை படித்தால் அறிவு தான் வரணும். அறிவு தான் வரணும். படித்த வெள்ளக்காரன்ட்ட அடிமையா இருக்கலாங்கிறது என்ன அர்த்தம்? அப்ப எங்க கொண்டு நீ சிக்க வச்சிருக்கான் பாருங்க இவன். வேலைக்கு போறவன அடிமை தானுங்க. வேலைக்கு போறவன்னா அடிமைதான். ஆனா இந்த காலத்துல வேலைக்கு போகலனாக்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கறானே. வேலைக்கு போறவங்க தான் பொண்ணு அறிவே பெறுங்க குடுக்குறான். அப்படிங்கறத வேற. அங்கதான் நீ சிக்க வச்சு உன் மானத்தை கெடுக்கணும். இப்ப நீங்க மானம் கெட்டா தானே வரும். இயற்கை நோக்கம் என்ன? நீ மானத்தை கெடுக்கிறதா இயற்கை நோக்கம்? மானத்தை கெடுக்கிறது தான். அது வேணா மானத்தை உண்மை. கெட்டு ஏன்னா சீரழிஞ்சு சின்னாபனம் போய் அதுல இருந்து இப்ப அதுல எங்க மாதிரி ஆளுங்க 2 பேர் கிளம்பி வந்து அடி செருப்பால அடிக்கணும். என்னது? இதுதான் இயற்கை நோக்கம். புரியுதா? அது என்ன பண்ண நீங்க தப்பிக்க முடியாது. யாருமே, நானும் அப்படித்தான். அப்ப எனக்கு என்ன பண்ணிடுறேன், எனக்கான பட்டியலை நான் போட்டு சக்தியில இயற்கை எடுத்துக்கிறேன்.
இது வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதோ ஃபீஸ் ஏதோ ஒரு கட்டணத்தை போட்டு நான் வாங்கிட்டு இருக்கிறேன், ஓட்டிட்டு இருக்கிறேன். அது ஏதோ இப்ப போயிட்டு இருக்குது. இது லட்சக்கணக்கான பேர் பேருகின்ற பொழுது, அனைவரும் சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த செலவுகள் குறைக்கிற பொழுதுதான் உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு முக்கியமான ஒரு இயற்கை தமிழ்நாட்டில் இப்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு இயற்கை மருத்துவர் நேற்று எனக்கு தொலைபேசி பண்ணி பேசினார். அவர் வயசு ஒரு 85 இருக்கும். அவர் பேசினாரு. எப்பங்க? நேத்து 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 சாயங்காலம் ஒரு 6:30 6:45 பேசினா. அது நான் கூட சொன்னேன் நேத்து. முக்கியமான தமிழ் இந்த முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த இயற்கை உணவுகளை பற்றி அறிமுகம் செய்கின்றவர்கள், சரிங்களா? அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு முதல்னு வச்சுக்கலாம். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சில செய்திகளை பேசும்போது சொன்னா, ஐயா இது வந்து இயற்கை உணவு முறை அல்லன்ட்டு. இது பரிணாம அறிவியல் முறை. பரிணாம அறிவியல் முறையில வந்து எனக்கு ஜீரணீரை சுரந்தாலே மரண நிச்சயம். ஜீரணம்ங்கிறது வாத நோய், ஜீரணீர்கள் பித்த நோய், ஜீரணீர்கள் சளி நோய். அது வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ஆரம்பத்துல ஆசிரியர் வெங்கடேசன் தான் மிகப்பெரிய விஞ்ஞானி. இது இயற்கை உணவை பத்தி பேசுறது இல்லை. இயற்கை உணவு இயற்கை வழியில் இருக்கிற ஒரு நீர் மருத்துவம். இயற்கை உணவு தின்னுட்டு வாழ்றது என்பது வேற, இயற்கை உணவுனா இயற்கை தின்னுட்டே வாழ்றது. இயற்கை உணவு தின்னுட்டே வரலாம் சொன்னேன். அந்த இயற்கை உணவு திங்கிறதுக்கு யார்கிட்ட பிச்சை எடுக்குதுன்னு நான் கேட்டேன். இயற்கை உணவு சிறந்தது என்பது வேற, இயற்கை உணவு யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது என்னது? யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது? அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியும் இயற்கை சக்தியை தவிர இயற்கை உணவு அல்லன்ட்டு நான். என்னது? எனக்கு தேவை என்ன உணவு? இந்த எனக்கு தேவை இயற்கை ஆற்றலை தவிர இயற்கை உணவு அல்லன்ட்டேன். இயற்கை உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? என்னை பிச்சை எடுக்க வச்சுட்டே எனக்கு ஆரோக்கியம் போயிடுச்சு இல்ல? கேட்ட கேள்வி சரியா. அது அவர் புரியுதே இல்லையா? அவர் புகழ்பெற்ற இயற்கை மருத்துவர். அவர் அது மறுக்கிறதுக்கு இடமில்லை. ஒரு கோடி பேர்த்த அவர் காப்பாத்தி இருப்பாரு. ஆனால் அவன் பிச்சை எடுத்துட்டு தான் இருப்பான். அவன் எதில இருந்து விடுதலை அடையல? பசியில இருந்து விடுதலை அடையல. ஜீரண நீர் இன்னும் சுரந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? இயற்கை உணவு சாப்பிட்டாலும் நேத்து பேசணும் இல்லையா? என்ன பழம் சாப்பிட்டா கூட ஜீரண நீர் சுரந்துட்டு தானே இருக்கும். அப்புறம் அவனை என்ன அப்ப சாவு நிச்சயம் நான் சொன்னேன். என்ன புரிஞ்சுட்டாலும் சரியில்ல. நான் சொன்னேன் எனக்கு இயற்கை உணவு நம்பிக்கை இல்லைன்னு அடிச்சேன். ஏன்னா நீ பிச்சை எடுக்க வைக்குதுன்ற நான். என்னது ஐயா? அப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருதுங்க. இப்ப நம்ம உணவு அப்படின்னு நம்ம சிந்தனை வரும்போதே நமக்கு அந்த ஜீரண நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதெல்லாம் வராது, சுத்தமான உடம்புக்கு வராது. அப்போ இது நாக்குல வந்து சர்க்கரை எடுத்து வச்சா சுரக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஆமா, சர்க்கரை வச்சு சுரக்கும். சோ இல்ல அப்ப உயிர்ப்போடு இருந்துகிட்டே இருக்கும். உயிர்ப்போடு நியூட்ரலாய் நிக்கும். வண்டி நியூட்ரலாய் நிக்கும். நீ ஃபர்ஸ்ட் கியர் போடுறியா ரிவர்ஸ் கியர் போடுறியாங்க ரெடியா இருக்கு. எப்ப போட்டாலும் இது வேலை செய்யும். இது வந்து உயிர்ப்போட இருந்துட்டு சாகவே சாகாது. இப்ப அந்த கேள்வி வருது எனக்கு. சோ அப்ப அந்த சக்கரை வச்சா கரைய கூடாது இல்லையா? கரையணுமா கரையக்கூடாதா அப்படின்ற கேள்வி வருது. கரையும், நீர் சுரக்கும், அவ்வளவுதான். நீர் வாத பித்தம் கபங்கும்போது மரணத்தை உறுதி செய்யணும் இல்லையா? மரணத்தை என்ன பண்ணணும்? மரணத்தை என்ன பண்ணணும்? உறுதி செய்யுது. அப்படி வாயில் வச்சுன்னு நீ சாகணும் இல்ல? நீ சாதாரணமா பிசாசிட்டு நீ தப்பிப்பீனா? பிசாசி எவ்வளவு பெரிய வலுவான உள்ளாரு. நீ பாசிட்டிவ் 1 விழுக்காடு தான், நெகட்டிவ் 99 விழுக்காடு. என்னது? பாசிட்டிவ் ஒரே விழுக்காடு தான், நெகட்டிவ் 99 விழுக்காடு. தப்பிக்க முடியுமா? அவனை போட்டு அடிச்சிருவணும் அப்படின்னு பேசிட்டு. அப்ப வந்து நம்ம தண்ணியிலேயே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஜீரண நீர் சுரக்காது, அப்படிதான் அர்த்தம். ஆமாம், அதான். அப்ப அந்த சக்கரை வச்சா சுரக்காம போயிடுமா ஒரு காலத்துல அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா. சுரக்கும். உயிருங்க, உயிர் எப்படி சாகும்னு கேக்குற? அது ஒரு உயிர். என்னது? எல்லாமே உயிர் பொருள் ஆனது இல்லையா?
இப்ப எனக்கு வயிறு அமைதியா இருக்கு. இப்போ வயிறு அமைதியா இருக்கு. இப்ப வந்து எனக்கு வந்து வயிறு இப்ப அமைதியா இருக்குது இல்லையா? உள்ள எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாத பொழுது எதுக்கு உள்ள போடுறேன்? போட்டா தேவையில்லாம ஏன் போடுறேன்னு கேக்குறேன். சாவுதான் குறைக்கப்படுறேன் இன்னைக்கு. குடிச்சாது என்ன குடிக்கிறப்பா, அவ்வளவுதான். அப்படி சாப்பிடும் போது அப்படி ஜில்லுன்னு ஒரு அமைதியா இருக்கு. ஒரு அமைதியா இருக்கு. ஜில்லுன்னு இருக்கு, ஒரு அமைதியா இருக்கு. இது ஒரு 12 மணி வரை, 1 மணிக்கு வரைக்கும் போடுவேன். இது என்ன செலவே இல்லை, ஒண்ணும் இல்லை. அவர் கேட்டாரு என்ன இது சுரக்காய் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க அப்படின்னு. சுரக்காய் வந்து சாப்பிடுறீங்களு கேள்விப்பட்டேன் நான். ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. உங்களை 25 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட உங்களை 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படின்னு. உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். இப்ப எங்க இருந்து திடீர்னு உங்களை பிடிச்சாரு? எப்படி கண்ட யார் தொலைபேசி எண் கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உங்களை எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா. எங்க தப்பு நடக்குதுன்னு நான் நேரத்தை பிடிச்சேன். எங்க தப்புனா இயற்கை உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. இயற்கை உணவு சாப்பிட்றதுனால இன்னொரு பழக்கத்திலிருந்து இன்னொரு பழக்கத்துக்கு மாறுறோம். அப்ப மாறும் பொழுது அந்த ஏற்கனவே இருந்த பழைய பழக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். அப்ப அதுலயே 80 நோய் நல்லாயிரும். 80 வேற உணவு பழக்கத்துக்கு மாறுறோம். முடிவாக சாதாரண உணவுலேருந்து மாறிடுற. நமக்கு கேவலமான சாதாரண உணவுலேருந்து மாறுகின்ற பொழுது உடனடியே உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியம் கிடைச்சிரும். ஆனால் அது வந்து ஒரு பற்று தான் அது. அந்த பற்று எந்த பற்று? அந்த உணவுங்கிற ஒரு பற்று. நீங்க சொல்றீங்கன்னா அந்த உணவு ஒரு பற்று. அந்த பற்றுக்கு நான் எங்கே போய் பிச்சை எடுப்பது நான் கேட்டேன். நான் பிச்சை எடுத்தாவே நான் உண்டு வாழ்றேன்னு அர்த்தம். நான் கேட்பது உழுது வாழ்றவனான்னு கேட்பேன். நான் உண்டு வாழ்றது சிறப்பான வாழ்க்கை. அப்ப நான் போய் அந்த நீங்க சொல்லக்கூடிய பழங்களுக்கு நான் உற்பத்தி பண்ணி சாப்பிட்டா தான் அது உண்மையான வாழ்க்கை. நான் போய் கடையில் போய் 50 ரூபா கொடுத்து 1 கிலோ பழம் வாங்கி சாப்பிட்றேன். நான் பேசாம 50 ரூபா கொடுத்து ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து இட்லி சாப்பிட்டு போயிடலாம்ல அப்படின்னு. அப்ப இதுக்கு பிச்சை எடுக்காம நான் சொன்னேன் இயற்கை ஆற்றல். இப்ப இயற்கை உணவுங்கிறது இயற்கை ஆற்றலுடைய இன்னொரு வடிவம். நான் கேட்பது நேரடியா இயற்கை ஆற்றல் தான் அப்படின்னு. ஓ அப்படின்னு என்னதான் காற்றுதான் உணவுன்னு சொன்னேன். நான் வந்து இந்த காபி சாப்பிட்டாலுமே பிரியாணின்னு சாப்பிட்டா கூட என்னுடைய உணவே காற்று உணவு தான். நான் வாயு கொடுப்புக்காக தின்றுருக்கிறேன். என்னது என்னுடைய உணவே வந்து இயற்கை உணவு. சுவாசத்தாலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதன் அடிப்படை. ஏன் வேணும்ப்பா சுவாசத்தை நீ வேணும்னு சொல்ல முடியாது, வேண்டாம்னு சொல்ல முடியாது. சுவாசத்தை அப்ப நம்மளோட பயிற்சியே இந்த தண்ணி குடிக்கிறது மட்டும் தான் நம்மளோட பயிற்சியே. ஆமா, தண்ணியும் காற்று சுவாசிக்கிறது தான் நம்மளுடைய பயிற்சியே. அதுதான் சாதகமே. அல்டிமேட் தண்ணீரும் காற்றும் தான், வேற ஒண்ணும் கிடையாது. என்னது அப்ப நீர் பயிற்சி அது சாதகம் தான். அப்ப இது இப்ப வர்றது உங்களுக்கு புரியுதேன்னு கேக்குறேன். இல்ல நீங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணாம இப்ப நான் அந்த வேர்டை யூஸ் பண்றேன். அடுத்து அதுதான் கேக்குறேன் நானு. இந்த மாதிரி. ஆமா, அவர் நல்ல மனிதர். இயற்கை உணவு சாப்பிட்றவங்க நல்ல அறிவாளிங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுவும் இல்லாமல் வாழ்றது எப்படி? இயற்கை உணவு இயற்கை உணவு நான் எங்க போய் வாங்குறதுன்னு கேட்டேன். இயற்கை ஆற்றல் வேறன்னு நான் சொன்னேன். இதெல்லாம் வெங்கடேசன் சொல்லிட்டாருங்கன்ட்டேன் நான். முதல்ல அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கின்றேன் நான். என்னது முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுதிட்டு வந்து 30 வருஷம் ஆச்சு. ஏபிடி மகாலிங்க அச்சடிச்சு கொடுத்தாரு. இப்ப வேற பதிப்பகத்துக்கார அச்சடிக்கிறாங்க. இதெல்லாம் 25 ஆண்டு வரலாறுங்க. உங்களுக்கு என்ன எடைன்னு கேட்டாரு. என்ற எடை வந்து 58 கிலோ அப்படி எல்லா விவரம் கேட்டாரு. என்ன வேணும்? நான் சொன்ன நேர்ல தொலைபேசியில் பேசிக்கலாம், நாம காணொலியில் பேசிக்கலாம், நாம வந்து நேர்ல சந்திக்க வேண்டாம் அப்படின்னு. நேர்ல சந்திக்க தேவையில்லை அப்படின்னு. இவே யாரும் நேர்ல சந்திக்கிறது இல்லை, அவ்வளவுதான். ஒரு கேள்வி வருது. இப்போ நம்ம மனம் கட்டுப்படுறதுனால பசி அடங்குதா, பசி தாகம் கட்டுப்படுதா, இல்லாட்டி தண்ணி குடிக்கிறதுனால அந்த ஜீரண நீர் ஸ்டாப் ஆகுது, சமன் ஆகுதா? ஆமா, தண்ணி ஏன்னா தண்ணி குடிக்கிறப்பதான் 99 வேலைகள் நடக்கும். தண்ணி குடிப்பதனால தான் உடம்பு வந்து பரிணாமத்துக்கு போகுது, மரணத்திலிருந்து தப்பிக்க வைக்குது, சாவுல இருந்து தப்பிக்க வைக்குது, நோவுல இருந்து தப்பிக்க வைக்குது. தண்ணி தான் அடிப்படை.
என்ன வள்ளுவரால் அப்போ பரிந்துரை அப்ப மனம் அடிப்படை கிடையாது. பசிக்கு வந்து மனம் அடிப்படை கிடையாது அப்போ. மனம் தான். அது மனம் சேருது அதுக்குள்ள. இந்த பசி வந்து இயற்கையா இருக்கிறது தான். அதை வந்து தண்ணீர் வைத்து அமைதிப்படுத்தணும். சுரக்காம செஞ்சிடணும். தண்ணீரை வைத்து 100% அமைதிப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. அதுதான் வேற மனசோட அதுதான் இல்லைங்க. தண்ணீர் தான் தூய தண்ணீர் தான் அடிப்படையே. தண்ணீர் தான் தூய நிலை. அதுக்கப்புறம் இப்ப தண்ணீர் நீங்க தேவை அன்னைக்கு குறைந்து நம்ம விடுகிறது. இது பண்ணோம் இல்லையா, அந்த நாய்க்கு வந்து மணி அடிச்சுட்டு அது மணி விலங்கு. அடிக்கும் பொழுதே வந்து அது விலங்கு. அது பழக்கத்தினால் வருது. அதுவுமே மரபணுல பதிஞ்சிருக்குது. அந்த பசிங்கிறது மரபணுல பதிக்கப்பட்டிருக்கிறது. மரபணுல அதுக்கு விலங்குக்கு மேல்நிலை கிடையாது. விலங்கு மேல்நிலை ஓகே கிடையாது. அது வந்து அகிரிணை. அது உயர்திணை கிடையாது. ஓகே அதுக்கே அப்படி இருக்குது. அதுவே உணவு படங்களை தள்ளி போடுது. ஆ அகிரிணையே பயிற்சியே இல்லாதது கூட பயிற்சி கொடுத்து அது மாத்துது. அப்ப ம் விலங்குகளே யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வர்றாங்க? அந்த தலைவன், அந்த வளர்ப்பு ஆளுடைய எசமானனுடைய வளர்க்கிறவனுடைய இதுக்கு சொல்லு கட்டுப்படுது. ஆனால் அதுக்கு வந்து மனம் கிடையாது, அறிவு கிடையாது. அதுக்கு மரபணு பதிவு வேற, மனம் வேற. அதுக்கு அறிவு கிடையாது. அதுக்கு அறிவு கிடையாது. விலங்குகளுக்கு அறிவே கிடையாது. அது வந்து 5 அறிவு தானே. அது வந்து பழக்கத்துல தான் வரும். அது பழக்கத்துல தான் வரும். மற்றபடிக்கு புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. என்னது? அது மரபணுல வரக்கூடியது தான். மரபணுல வரக்கூடியது. அது வந்து பழக்கப்பட்டு போச்சு. ரெண்டாவது வந்து அது வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்குது. அதுல இருந்து தான் மனிதன் மாறி இருக்கான். அதுல இருந்து தான் சிறப்புத்தன்மை வாய்ந்த மனிதனா மாறி வந்திருக்கான். அதனால இந்த பசிங்கிறது விலங்குகள் வந்து அதுக்கு பல்லு விளக்குறது சுத்தப்படுத்துறது கிடையாது. எது வேட்டை, அது இயற்கையா தான் இருக்குது. அதெல்லாம் போய் எதுவும் சேமிச்சு வைக்கிறதுல ஒண்ணும் பண்றது இல்ல. எல்லாமே இந்த மனம் வந்து கண்டபடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனம் வந்து அது அடிப்படை உணவை வைக்காது. முதல்ல உணவுல இருந்து தான் போகுது. அந்த உணவுல இருந்து தான் அந்த புலன்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதனாலதான் வள்ளுவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல பசியை அடக்குறான்னு சொன்னது வள்ளுவர் தான். பசியை அமைதிப்படுதுன்னு சொன்னவரே வள்ளுவர் தான். அதுக்கு இணையாகத்தான் திருமூலர் சொல்லுவார். திருமூலர் பார்த்துதான் வள்ளுவர் எழுதுறாரு. திருமூலர் வந்து இவருக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, இந்த புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை அப்படிம்பாரு. அது நெறிப்படன ஒரு தூய்மையான ஒழுக்கமான முறையில் ஒழுக்கமான முறையில் எப்படி நிறுத்துவே? தண்ணீர் வச்சுட்டு நிறுத்தணும். இவ்வளவு சிம்பிளா இருந்ததுன்னா அப்போ யோகிகள், இந்த ஞானிகள் எல்லாம் அவ்வளவு போய் காட்டுக்கு போய் தவம். ஏன்னா இந்த பசிதாகத்தை அடக்கி வந்து சிரஞ்சீவியா வாழ்றதுக்கு தான் வந்து நிறைய பேர் அந்த யோகத்தையே கையில எடுக்கிறாங்க. அது வந்து எவ்வளவு சிம்பிளா வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வருது எனக்கு. அதுதான் எளிமை. நீங்களே சொன்னீங்க, இயற்கை என்பது எளிமையானதுன்ற. இயற்கையே எளிமையானதுதான். இயற்கையில கஷ்டமே கிடையாது. இயற்கையில ஒரு கஷ்டமும் கிடையாது. புரியாத வரைக்கும் கஷ்டம். இயற்கை ஒண்ணுமே இல்லை. இயற்கை ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதனாலதான் இந்த விண்வெளி பத்தி பேசுறது கூட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எளிமைன்ட்டு நான் என்னது, அதெல்லாம் ஒரு எளிமை. அதெல்லாம் ஒண்ணு கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் எளிமைதான். நீ சட்டத்தை புடிச்சிட்டு செய்ய, எல்லாரும் சேர்ந்துட்டு செஞ்சா முடிஞ்சு போச்சு. எளிமைங்கிறது அரியதுங்கிறது உலகத்துல கிடையவே கிடையாது. அரியது என்பது உலகத்துல அறிந்து கொண்டால் முடிஞ்சு போச்சுங்க. அறிந்து கொண்டால் இவரு இசைஞானி இளையராஜா இப்ப வந்து ஒரு மேற்கத்திய இசைவாளர்கள் இருக்காங்க. யாரும் பீத்தோவன் சொல்றீங்க, எலியாட்டு, பீத்தோவன் யாரும் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இவரு போய் எப்படி அது புரிஞ்சுட்டாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் 7 சுரத்தில் தானுங்க வருதுங்க எல்லாமே. கருவிதாங்க வெவ்வேற. என்னது? கருவிதான் வேற, பேசிக் 7 ஸ்வரங்கள் தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை வந்து 7 கோடியை விரிக்கலாம். அது 7 கோடியை அதுக்குன்னு என்ன பண்றான்னு தெரியுங்களா? அந்த புது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்படி சொல்லுங்க நீங்க, அது 7 ஸ்வரத்துல இருக்குது. அது 7 கோடியே பிரியுது. எத்தனை கோடியே? 700 கோடியா 7 கோடியே பிரியுதுன்னு வச்சுக்குமே. நீங்க வந்து இது வரைக்கும் எல்லாரும் உலக அளவுல ஒரு 1 லட்சம் பேர் தான் அந்த 7 கோடியே பிரியுதுன்னா, நீ 1 லட்சம் பிரிவை பார்த்துட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்குது இல்ல, பல கோடி இருக்கு இல்லையா? அப்ப அந்த பல கோடியை நீ கற்பனை பண்ணி ஒன்னு எடுத்து பேசுற. அப்ப அது புதுசு. அப்ப 1,01,000 அது என்னது? 1,01,000
ஒண்ணு. அடுத்த நான் ஒண்ணு போறேன். நான் இந்த 7 சொரத்தை புடிச்சிட்டு, நான் புதுசா ஒண்ணு உருவாக்குறப்ப, அது 1,02,000. நான் 1,01,000 போட மாட்டேன். 1,01,000 பாடியாச்சு. 1,01,000 பாதி ஆயிட்டு. நான் என்ன 1,02,000க்கு போறேன். இன்னொருத்தன் வருவான். அவன் 1,03,000 போகணும். அதைத்தான் இளையராஜா சொல்றாரு. இது அங்க போய் புதுசா இயக்குதுங்கிறாரு. புதுசா இயக்கு. அப்ப காரணம் இந்த 7 சுரம் தான் 700 கோடி சுரமா மாறுது. நான் கற்பனை பண்ணி நீ 1,03,000 பாடு. அவன் சொல்றான் இந்த பாட்டு முன்னாடி பின்னாடி எங்கேயும் வாசிக்க கூடாதுங்கிறான். எங்கேயும் வாசிக்கூடாது. வாசித்திருக்க கூடாது. என்னது? அதான் புதுசு புதுசு. அதுலதான் அடிச்சு அதைத்தான் அவன் மிரள்றானுங்க அவனுக்கு. ஏன்னா இசை உற்பத்தி ஆன இடமே தமிழ்நாடு தான். தமிழ் தான். தமிழ்நாடுன்னு சொல்றத விட தமிழ் தான். இது தமிழ் தான். அல்லது தமிழ்நாடு அடுத்து குமரி கண்டம் எப்படின்னு வச்சுக்கிறது. எங்க இசை இருக்குது? இசை கல்வெட்டு எங்கேயா இருக்குது? தமிழ கோபியில தான் இருக்கு இசை கல்வெட்டு. எல்லா கல்வெட்டு ஆராய்ச்சியாருக்கும் தெரியும். அப்போ இப்ப ஒண்ணு இல்லை. இப்ப நான் 7 சொரத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு சொரத்தை போட்டு நான் புதுசா ஒரு சொரம் போடணும்னு வச்சுக்கங்க. அது இது வரைக்கும் பாடாத இருந்தா இந்தியாவுக்கே அது புதுசு. அதனால இப்ப இந்தியாவுக்கு அது புதுசு. நீ உடனிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்க. இந்த லட்சத்து கீழே 999 99,000 இதெல்லாம் அதெல்லாம் ஏற்கனவே பாடியாச்சு. இந்த 100 வருஷத்துல அதிகபட்சம் இந்த 200 வருஷம் தானே இசை இருந்திருக்குது. இவனுங்க உளறிட்டு இருக்கிறது. தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் இவனுங்கள்ல இந்த 200 ஆண்டுகளுக்கு பேசுறது தான். நான் இப்போ 1,03,000 போறேன், 1,10,000 போறேன்னு போடுது. ஒரு பையன் கூட யாரோ ஒரு பையன் நாதஸ்வர கலை இசைங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிம்போனி பண்ண போற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். என்னடான்னு கேட்டீங்கன்னா இது ஒண்ணுமே இல்லைங்க. புரிஞ்சு போச்சு. 7 சொரத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. வாய்ப்பேச்சு அங்க கிடையாது. அங்க வாய்ப்பேச்சே கிடையாது. என்ன ஒரு பாட்டு பாடி காட்டல. அங்க வாய்ப்பேச்சே கிடையாது. கடைசியில ரிஹர்சல் பாக்குறப்பதான் முடிக்கிறப்ப கடைசியில அவர் இதுக்காக 2-3 பாட்டு பாடுறாரு. அந்த கடைக்கு விட்டு வந்துட்டாரு. அது வேற. தமிழ் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல அந்த அவர் 4 கருவி வச்சிருக்கானுங்க. 80 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 4 கருவி உட்காந்துருக்காங்க. 80 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 4 கருவில அந்த 80 பேர் வர்றாங்க. கொஞ்சம் வடிவங்கள் மாறுது. பித்தளை கருவிகள், அது மெட்டல் ஆர்னமெண்ட், மெட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். அந்த செம்பு, பித்தளை, இந்த ட்ரம்பட், அதுங்க ஒரு 10-15 பேரு. அப்புறம் இந்த வயலின் மாதிரியே யானைக்குட்டி மாதிரி சைஸ்ல இல்ல இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? ஏதாச்சும் ஒரு வயலின் பாத்திருக்கீங்களா இல்லையா? பெருசர் ஆள் வருது வயலின். அது வயலினோட இன்னொரு வடிவம் தான். அது இப்படி வச்சு அது ஒரு மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் நீ அதனுடைய குட்டி இந்த பிடில் அப்படிங்கிறதே நமக்கு புதுசுதான். பிடில் புன்னக்கடி வைத்தியநாதன் வயலின் வாசிக்காரு. அது இந்தியாவோட கருவி கிடையாது. ஆனா அது நரம்பு கருவில ஒண்ணு. நரம்பு கருவில ஒண்ணு. 7 சுரம் தானுங்க. அவ்வளவுதானுங்க. 7 சுரம் தானே. பேசிக் 7 சுரங்கள் தான். அவ்வளவுதான். அடிப்படை 7 சுரங்கள் தான். அது வீணையா இருந்தானே, அது வயலினா இருந்தானே, எக்கச்சக்கமா இந்தியால நீங்க வடநாட்டுல அந்த காலத்துல நான் பார்த்திருப்பேன். அந்த காலத்துல யாரும் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தலைமை அமைச்சர் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா சாரங்கி வதன் ஒருத்தர் வாசிச்சுட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா அதே சாரங்கி வதன் சொல்லுவாங்க. சாரங்கா வதன் இளவுட்ட பாட்டு பாடுறது. அது சோக பாட்டு. அது மட்டுமே அந்த அவனை கூட்டி கட்டையில வைக்கிற வரைக்கும் எரிக்கிற வரைக்கும் அந்த சாரங்க வதன் தான் பாடிட்டு இருக்கும். இப்ப சாரங்க வதன் ஹிந்தியில சொல்லுவாங்க. உடனே ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. பழைய ஒரு அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா வீணை மாதிரி ஒரு குட்டியா பார்த்தா ஒரு அடி 1.5 அடியில் இருக்கும். அது சாரங்க வதன். இந்த மாதிரி நிறைய இசைக்கருவி, யாழ் இசைக்கு எக்கச்சக்கமா இருந்திருக்குதுங்க. சிவபெருமன் இவனே பேர் என்ன, ராவணனே யாழ் இசைக்கருவி மீட்டர் பெரிய ஆளுங்க அவன் அப்படின்னு வேதங்கள் புராணங்கள் சொல்லுகிறது. இசைஞானியா ராவணன் மிகப்பெரிய ஒரு இசைஞானி. அதைத்தான் சொல்றேன். அப்ப இசைங்கிறது நம்மளுக்கு 20,000 ஆண்டா இருக்கு. அதுலதான் தேர்ச்சி. 2 பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படியே இருந்து 24 மணி நேரம் இயங்கிட்டே இருக்குது. 24 மணி நேரம் எந்திரிச்ச உடனே இசையை பத்தி தான் சிந்திக்கிறது. என்னது? அவருடைய அண்ணன் பேரு, அவங்க அண்ணன் தம்பி உயிரோட இருக்காரு. இளையராஜோட தம்பி உயிரோட இருக்காப்புல. அந்தாலே மேடையில கசாபுசான்னு பேச போற கரெக்டா கட் பண்றாரு. இது பாரு, இப்படி எல்லாம் பேசாத. யாரை பத்தி பேசணுமோ, நம்ம வறுமையை பற்றியோ
நம்ம குடும்ப பின்னணி பத்தி இங்க நீங்க பேசக்கூடாதுங்கிற தைரியமே பேசுறாருங்க இளையராஜா. மரணடி அடிக்கிறாரு. அண்ணன் தம்பிய பாக்குறது இல்ல. அந்த மேடையில மேடை நகரை தெரிஞ்சு நீ பேசு. இப்ப ஒருத்தரை பத்தி பேசணும்னா அவரை பத்தி பேசு. ஏன் உன்னோட வறுமை பத்தி பேசுற அப்படிங்கிறாரு. என்ன அறிவுங்க இந்த ஆளு. அது கங்கை மரணம் சொல்லிட்டேன். கங்கை மரணம். அந்த ஆள் தான் சொல்றேன். அதெல்லாம் நீ பேசாதேன்றாரு. அதெல்லாம் என்ன நீ பேசுற நீ? உன்னுடைய வறுமை பத்தி இங்கேயும் பேசுற. நீ யார் நமக்கு யாரு வாழ்வழித்தாங்க அப்படின்னா அவரை பத்தி பேசு. அவரை பத்தி பேசு. அவருடைய சிறப்பை பத்தி பேசு. நம்மளை யாரு வாழ்வழித்தாங்களோ அவரு சிறப்பை பத்தி பேசு. நீ பிச்சை எடுத்துட்டு போனது, காலில் செருப்பு எல்லாம் போனது, இதெல்லாம் நீ பேசாத அப்படிங்கிறாரு. என்னது? அவருக்கான நினைவு நாள், அவருக்காக நம்ம இந்த விழாவை எடுக்கிறோம். அப்ப அவருடைய சிறப்பை பத்தி பேசு. உன்னைய பத்தி ஏன் பேசுறேங்கிறாரு. என்னது? அது உண்மைதான். நான் வந்து திருவள்ளுவரை பத்தி பேசணும்னா திருவள்ளுவரை பத்தி நான் பேசணும். நான் போய் காய்கறி வாங்கினது, கடைக்கு வாங்கினது, தோட்டம் வாங்கினது, காடு வாங்கினது, அது ஏங்க நான் பேசணும்? திருவள்ளுவரை பத்தி பேசணும், திருவள்ளுவரை பத்தி தானே பேசணும். அதாவது திருவள்ளுவரால் நீ எப்படி என்ன பயன் அடைந்தது அதை சொல்லு. போட்டு அடிச்சாரு நேற்று. நான் பார்த்தேன், என்னடா இந்த ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்படித்தான் இருக்கணுங்க. உண்மைப்படி இருக்கணும். உணரக்கூடாதுங்க. அது போய் அது வந்து கேவலமா மாறிடும். உன்னுடைய சுய அதுக்குன்னு யாராவது உன் வீடு தேடி வர்றப்போ நீ கேட்கலாம், அது பண்ணலாம். ஒரு கருத்தை பத்தி பேசுகின்ற கூட அந்த கருத்துக்கு முதன்மை கொடுத்து பேசணும். நேற்று பார்த்த ஒரு இதுல இப்படின்னு நீ பேசாத. உன்னாலதான் செய்ய முடியாது அதெல்லாம் சொல்லாத. யாருனாலையும் செய்ய முடியும்னு சொல்லு அப்படின்னு சொல்லு. உன்னாலதான் இது செய்ய முடியும் அண்ணா ஆனும். யாருனாலையும் செய்ய முடியும்னு சொல்லு அப்படிங்கிறாப்புல. என்னது? யாருனாலையும் செய்ய முடியும்னு சொல்லுன்னு சொல்லி எப்படி பெற்ற அதாங்க. யாருனாலையும் இதை செய்ய முடியும் அவர் சொல்ற. அது ஒண்ணுமே இல்லைன்ட்டாருங்க இவன் பிருத்திவிராஜ்னு ஒருத்தர். அவர் இந்த கன்னடத்துக்காரர், தெலுங்கு பிருத்திவிராஜா. கொஞ்சம் போல்டா பேசுவான்ல சினிமாவில். பிருத்திவிராஜா ஒருத்தர் இருக்கா நம்பர் ஒருத்தன். சினிமா தமிழ் சினிமா நிறைய நடிச்சிருக்கான். பிரகாஷ் ராஜ் சொல்றீங்களா? பிரகாஷ் கரெக்டா சொன்னீங்க. பிரகாஷ் ராஜ் கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அவன் தான் அவன் நல்ல நடிகை. நல்ல தமிழ் படத்துல ஏராளமா நடிச்சிருக்கான். வில்லன்லாம் நடிச்சிருக்கான், கதாநாயகன் நடிச்சிருக்கான். இதுல கூட வருவானே, வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வருவானே. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அவர்தான் ப்ரொஃபசர். இதோ இப்ப பொன்னியின் செல்வன்ல நடிச்சானே, அவனும் வந்திருக்கு. வசூல் ராஜா மாமனாரா வருவாங்க எம்பிபிஎஸ்ல. அதுல வந்து மாமனார் வருவாரு. அவர் தான் வந்து காலேஜ் ப்ரொஃபசர். அவருக்கும் கமலஹாசனுக்கு தான் டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். அவன்தான் அவன் கேள்வி கேட்பான். இப்பதான் கரெக்டா இந்த நிகழ்ச்சிக்கு போற, லண்டன் போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. அவன் கேள்வி கேட்பான், எனக்கு சிம்பொனின்னா என்ன அப்படின்னு கேட்பான். என்ன அது ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. என்னது? ஒண்ணுமே இல்லைங்க சொல்லிட்டு இப்ப சிம்பொனின்னு என்னன்னு பாடணுமா அப்படின்னாங்க. இதை காட்டுறேன்னு சொல்லிட்டு கேப்பா, அந்த வயலின் மட்டும் தனியா உடனே சொல்றாரு. இந்த வயலின் மட்டும் தனி, அப்புறம் 2-3 கருவிகள் சொல்றாரு. முதல்ல ஒரு பாட்டை போட ஒரு சின்ன ஒரு இசை குறிப்புன்னு சொல்றாரு. சொன்ன உடனே இதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற. கரெக்டா ஒரு 10 பேர் அந்த வயலின் மட்டும் டாயின் இசைக்கிறாங்க. நமக்கு அது புரிஞ்சிருச்சு. அது இசைக்கிறாங்க. உடனே இன்னொரு இசைக்கருவி, ஏதோ ஒரு இசைக்கருவி, அதை வாசிங்கன்னு கேட்கறாங்க. காட்டு. அப்புறம் இன்னொரு இசைக்கருவி. இந்த மாதிரி 3 கருவி பார்த்துட்டு இப்ப 4-5 கருவி, இதுக்கு 5மே 4 கருவி தான் சொல்றாரு. பாரு இவர் பாசிட்டாங்களே. இப்ப 3 பேர் ஒரே மாதிரி வாசிங்கன்னு சொல்றாரு. உடனே ட்ரெயின் 3 பேர் வாசிக்கிறப்ப அந்த 3 சத்தமும் நம்ம காதல் கேட்குது, தனித்தனியா கேட்குது. அது என்ன வாசிக்கிறேன்னு தெரியும்னா, இது ஒரு வயலின் சத்தம் வருதுன்னு சொல்லிடலாம், அல்லது வீணை சத்தம் வருதுன்னு சொல்லலாம், அல்லது யாழ் சத்தம் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அப்படின்ட்டாரு. இதே பாட்டு பாடினீங்கன்னா கொயின்னு ஒரே மாதிரி பாடி இருப்பீங்க. நானும் பாடுறேன், நீங்களும் பாடுறீங்க அப்படின்னா ஒரே மாதிரி கார கோரமா இந்த சண்டைக்கடலை பாடுற மாதிரி சட்டம் கேட்கற மாதிரி கேட்குமே தவிர தனித்தனியா கேட்காது. அது பேர் கோரஸ் பாட்டுன்னு சொல்லுவாங்க. என்னது? கோரஸ் பாட்டு. 10 பேர் சேர்ந்து பாடுறாங்க இல்லையா, ஒரு 10 பேர் பாடுறது, அது ஒரே மாதிரி கோயின்னு யாரும் அது கோரஸ்ன்னு சொல்லுவாங்க தவிர யாரு குரல்னு கண்டுபிடிக்க முடியாது. யார் குரல்னு கண்டுபிடிக்க முடியாது. கோரஸ் தான். கரெக்ட். இது எப்படின்னா, இது யாழினுடைய சத்தம், இது வந்து பிடலினுடைய சத்தம். நீங்க இந்த மருதமலை மாமணிய முருகைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டு தனியா வர்த்தனம் வாசிப்பாங்க பாருங்க. தனியா வர்த்தனம் வாசிப்பாங்க. பாட்டு உச்சரித்த வர்றப்ப அந்த பாடகர் வந்து தனியா வர்த்தனம் ஒண்ணு வரும். நின்னுக்குவாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால அது இசை மரபுல
அப்ப தனியா ஒருத்தர் ஒரு டக்கு முதல் பிடியில் ஆரம்பி டங்கு 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 போயிட்டே இருக்கும். முதல் பின்னணி அவர் என்ன சங்கீதம். ராகம் சொன்னாரோ அதை வந்து டங்கு டங்கு இதுல வாசிச்சு காட்டுவான். அப்புறம் வந்து அது அது கடத்தல வாசி காமிப்பான். அதே சத்தத்தை கஞ்சிரால வாசிச்சு காட்டுவான். அதே சத்தத்தை வந்து தவிழ்ல வாசிச்சு காட்டுவான். கரெக்டா 4 சேர்த்து அடிக்கிறப்ப 4 சத்தம் நம்ம காதல் கேட்கும். தவிழ் சத்தம் வருது சொல்லுவீங்க, தவிழ் சத்தம் வருது, மிருதங்க சத்தம் வருது, அப்புறம் கஞ்சிரா வருது, கடம் கஞ்சிரா எல்லா சத்தம் காதல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே ஒரு ராகத்தை ஒரு 10 பேர் பாடினா அது கோரஸா வந்து கொடுக்குமே தவிர அது தனித்தனி குரல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. தனித்தனி குரல்னு. ஆனால் இந்த இசைக்கருவில இது இருக்கு. இதைத்தான் வந்து கணித மேஜர் ராமானுஜம் இருக்காரு, இதை பண்ணியிருக்காருங்க ஐயா. கடைசியில இவர் இருக்காரு பாத்தீங்களா, உலக புகழ்பெற்ற சர்சிவி ராமன். இந்த ராமன் இந்த ஒளி விலகலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாண்ட அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இசை அதிர்வை வந்து ஆராய்ச்சி பண்ண, இசை அதிர்வை ஆராய்ச்சி பண்ண போய் தான் கடைசியில ஒளி விலகலை கண்டுபிடிக்கிறாரு. அவர் முதல் எடுத்ததே இசை. அது என்ன கேட்டீங்கன்னா வைப்ரேஷன். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 9 வகையான அதாவது என்ன சொல்றானுங்கன்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா சக்தியின் வடிவம் பல வடிவம்னு சொல்லி போட்டு இதுக்கு பேரு சவுண்ட் எனர்ஜின்னு பேர் வைக்கிறாங்க. என்னது? சவுண்ட் எனர்ஜி. இதைத்தான் தேவனுடைய வார்த்தைங்கிறான். மனிதன் சோத்தினால் வாழ்றது இல்ல, மனிதன் சோத்தினால் வாழ்றது இல்ல, தேவனுடைய வார்த்தையால் வாழுகிறான் அப்படிங்கிறாரு. உண்மைதான் ஐயா. இந்த சவுண்ட் உங்களுடைய மனசை மயக்க ஒருநிலைப்படுத்திருங்க. சவுண்டு இசை வந்து உங்களுடைய உயிரினுடைய இயக்கத்தையே அப்படியே நிலைநிறுத்துங்க. உயிரினுடைய இயக்கத்தையே நிலைநிறுத்த சவுண்டா மியூசிக் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயங்க சவுண்டு. அப்புறம் இன்னொன்னு அந்த பேசுறாரு என்ன தெரியுமா, அமைதியா இருப்பறதா சவுண்டுக்கு அதையும் சொல்றாரு பாரு, ஜீரோவா இருக்கிறதாப்பா அப்படிங்கிறாரு அவருமே. வெரி குட் வெரி குட் சூப்பர். அந்த ஜீரோல போறதாயேங்கிறாரு, அந்த சைபரைத்தான் அவர் சொல்றாருங்க இளையராஜா. இப்படித்தான் இருக்குது நீங்க. அப்புறம் கரெக்டா அந்த 2 நிமிஷம் மட்டும் அந்த காட்டினாரு, பார்த்துட்டு இதுதான் சிம்போனிட்டாரு. அந்த மேடையில் ஒரு 50-60 பேர் உட்காந்து இருந்திருக்காங்க. அந்த மேடை இசைக்கலைஞர்கள் மட்டும் ஒரு 60-70 பேர் இருக்காங்க. அதுல அதுல அந்த இவருக்கு தேவையான கருவியெல்லாம் இருக்கு. இவ்வளவுதான் சிம்போனின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாட்டு பாடிட்டு பாருங்க. இதுல இருந்து ஒரு பிசிறு எடுக்கிறேன் பாருங்க. இப்ப எல்லாம் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியாது, கோயங்க பாடுற மாதிரி தெரியும். அது உண்மையாலுமே அதுதான். அது ஒரு வெண்ணெய் மாதிரி. அது வெண்ணெய். இப்ப வெண்ணெய் உருக்கி பலகாரம், வெண்ணெய் உருக்கி நெய்யா மாத்தினா தான் உனக்கு பிடிக்கும். நெய்யா மாத்தி கமகம் இருக்கு பலகாரம் செஞ்சோம், அப்ப வந்து சுவையா இருக்கு. அதுல இருக்கிற ஒரு பிசிறு எடுத்து உங்களுக்கு இப்படி போடுறதுனால இதுவே இப்படின்னா அது மூலம் எப்படி இருக்கும், அதை நீ புரிஞ்சுட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஹார்மோனிங்கிறது வந்து நேரடியே கேட்கறதுங்கிறாரு. நேரடியே மேடலுக்கு வந்து அவங்க பாடுறத நீங்க கேட்கறது, இசைக்கிறத கேட்கறீங்களே தவிர அதை ரெக்கார்ட் பண்ணியோ அது பதிவு பண்ணியோ நீங்க கேட்டீங்கன்னா அது பயன் இல்லைங்கிறாரு. அப்ப இது வியாபாரத்துக்கு ஆகாதுன்னு சொல்றாரு. என்னது? வியாபாரத்துக்கு ஆகாது. இப்ப என்ன பண்றீங்க, ஒரு கேசட் வித்த லாபம். இப்ப நிறைய படம் பாத்தீங்கன்னா பாட்டுக்கு மட்டுக்கே அந்த படம் ஓடி இருக்கும், அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது. அது லாபம் சம்பாதிச்சு படம் நட்டத்துல போயிட்டு இருக்கும். அந்த பாட்டோட கேசட் மட்டும் வித்து படத்தினுடைய நட்டத்தை ஈடுகட்டின படம் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்கு நிறைய. அது இளையராஜாவே சொல்லியிருக்காரு. அதாவது இந்த அது ஒரு பாட்டுங்க. உண்மையாலுமே அந்த பாட்டு இந்த என்னமெல்லாம் வண்ணம் அம்மா ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அருமையான பாட்டு. அவதாரங்கிற படத்துல அவதாரன்னு இவன் நடிச்சார், நாசர்னு ஒருத்தர் நடிச்சார், சினிமா நடிகர் நாசர். அதுல பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து தமிழ்நாட்டினுடைய சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனா மக்கள் மனதில் ஈடுபடாம அது இதாயிடுச்சு, நட்டமாயி போயிடுச்சு, தோல்வி. சரியா ஓடுதானா இசை வந்து பாட்டு வந்து எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. அதுலதான் அந்த படத்துல நட்டத்தை அந்த கேசட்டா 20 லட்சம் கேசட்டா 30 லட்சம் கேசட், அப்பெல்லாம் கேசட்டான வியாபாரம். அது அத்தனை வியாபாரமாயி 2 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. படம் என்ன படுதோல்வி படம். படுதோல்வி. ஆமா அவதாரம் ஒரு படம். அந்த படம் நான் பார்த்தேன், அந்த படம் நான் பார்த்திருக்கேன். நானும் பார்த்தேன். சரியா ஞாபகத்தை. ரேவதி கதாநாயகன் யாருங்காட்டி இவன் தான், நாசர். நாசர் ரேவதி நடிச்சிருப்பாங்க. ரேவதி நடிகை, ரேவதி அவர் மலையாள நடிகை நடிக்கிறார் ரேவதி. படம் எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியே போயிட்டு பூரா பாட்டாவே இருக்கும். அது ஒரு கூத்தாடிகளுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கும். என்னது? கூத்தாடிகளுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண கூத்தாடிகள் இருக்கிறாங்களே, கலை கூத்தாடிகள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான்.
ஆனா அந்த படம் தமிழக சிறந்த படம். அதுலதான் அது வந்துச்சு. அந்த பாட்டு நீ இன்னைக்கு கேட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. மனசில் என்ன தோன்றுது மனசுல, என்னமெல்லாம் வண்ணமம்மா, அந்த பாட்டு இருக்கும். அருமையா அவர் சொன்னாரு. அந்த பாட்டை அவர் சொல்றாரு, அந்த பாட்டை வேண்டான்னு மறுத்தாங்களா எல்லாருமே. வேண்டாம் அவர் சொல்றாரு, இல்ல இந்த பாட்டு தான் உனக்கு சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த பாட்டை சேர்த்திருக்காங்க. அது வேண்டா வெறுப்பா. கடைசியில் அந்த பாட்டு என்னாச்சு, ஃபேமஸ் ஆகி பல கோடி ரூபாய்க்கு, எது 2 கோடியோ 1.5 கோடியோ, அது மொத்தத்தினுடைய செலவெல்லாம் அது ஒரு கோடினா இது 1.5 கோடிக்கு வித்துருச்சு. படம் 1 கோடி செலவாடி படுத்துருச்சு. இது 1.5 கோடிக்கு வித்து ஆயிடுச்சு. 50 லட்சம் லாபம் வந்துருச்சு. அசல் வந்தாச்சு, லாபம் வந்தாச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா இதுதான்ங்கிறாரு, வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா அப்ப எங்க இருந்து ஞானம்னா தமிழ் தான், தேவாரம் திருவாசகம் தான். என்னது திருவாசகம். இப்ப திருவாசகத்தை திருவாசகம் பூரா அப்ப குரல் டிசை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கான், திருக்குறள் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். இதே மாதிரி சிம்போடல் கொண்டு வர்றக்கு போடுறா வைக்கலது பிடிங்கடா பிடிங்கடான்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் இதை வச்சு படிக்க போறேன். அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் சிம்போடி ஆக்கலான்ட்டாரு. ஒரே அடி. என்னது எல்லாரும் சிம்போடி, அதெல்லாம் ஒண்ணு பில்றா அப்படின்ட்டாரு. என்னது அது அவருக்கு தெரிஞ்சதுனால ஒண்ணும் இல்லைன்னு இருக்குது, தெரியாத அதுதான் அந்த தைரியம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறப்ப நான் இந்த சொந்த கால நிக்கிறேன், நான் மாடல் கிடையாதுட்டாரு. நீங்க உங்க சொந்த கால நின்றுட்டாரு பாரு, என்ன நீ காப்பி அடிக்காதீங்கட்டாரு. என்னது நீங்க முயற்சி பண்ணி நீங்க முயற்சி பண்ணி உங்க சொந்த கால நில்லுங்கட்டாரு. ரோல் மாடல் நான் அல்லன்ட்டாரு. நான் ஊக்கப்படுத்தினே தவிர நான் ரோல் மாடல் அல்லங்கிறேன். அது சரிதான். அது இப்ப நான் இனியன் நீ இதை படிச்சுட்டு நீங்க நின்று பேசுங்க அப்படிங்கிறேன். நான் பேசிட்டே பண்ண நான் நின்று ஒண்ணாக்க முடியும். நான் பாட்டுக்கு என்ற வேலை இன்னும் எனக்கு புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு, புதுசு புதுசா பேசிட்டே இருப்பேன் நான். நீங்க பேச ஆரம்பிச்சா மட்டும்தான் அது நீங்களாக இருக்க முடியும். அதுல ரோல் மாடல் மரணே நடிக்கிறாரு. இந்த ரோல் மாடல் சில பேர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்க, அதெல்லாம் தப்புங்க. உனக்கானதை நீ பண்ணு. என்னதான் இது புத்தர் சொல்லுவாரு, உனக்கு என்ன தோன்றுதோ அதுல இருந்து நீ பேசு. ஆனா ஒண்ணு, 4 பேர் கொடுக்குற அறிவை வைத்துக்கொண்டு நீ பேச போற. 4 பேர் எல்லாமே நீங்க அது கத்துக்கொள்ள முடியாது. 4 பேர் கொடுக்குற அறிவை வைத்துக் கொண்டு நீ உன் அறிவை பட்டி தீர்த்திக்கொள், அவ்வளவுதான். ஆனா எங்க இருந்து வந்த அது சொல்லலாம், இங்க இருந்து தான் நான் வந்தேன்னு சொல்லலாம். அந்த மரியாதை என்பது வேறு. அப்ப நான் நீ எங்க இருந்து வந்தேன்னா, நான் என்னுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டு இந்த வெங்கடேசன் தான், அவர் தான் ஆசிரியர். நான் எனக்கு 17 ஆண்டுகள் பயணம் செஞ்சிருக்கேன். எத்தனை ஆண்டு? 17 ஆண்டு. ஒரு நாள் விட மாட்டேன். ஒரு தினம் தொலைபேசி, கைபேசி, செல்போன் வந்ததுக்கு அப்புறம் சாதாரண செல்போன்ல தினம் மணிக்கணக்கே பேசுவோம். நான் பேசலாம், அவர் கூப்பிட்டு வரேன். நீ அப்புறம்தான் புரட்சியே வந்துச்சு. இப்படி இருக்கிற உடனே அடுத்தடுத்து வேலைக்கு போயிட்டா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு. இதுவே எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்புறம் தான் நான் உள்ள கொண்டு வந்தேன். சரிங்களா? அதனால புதுசா யாரா வந்திருக்காரு, யாரு? மதன். வணக்கம். வணக்கம் மதன், வணக்கம். மதன் வணக்கம். சொல்லுங்க. இது நாங்க இன்னைக்கு ஒருத்தரும் வரல, அதனால இப்படிலாம் இந்த உடம்புல இருக்கு. அதாவது அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நன்கு சுத்தமா, அதாவது எப்படின்னா நன்கு சுத்தமானது அந்த இசையை புரியுங்க ஐயா. நன்கு சுத்தமாகலன்னு எதுவுமே புரியாது. நன்கு சுத்தமாகலைன்னா அது எனக்கு புரியுது. அப்படின்னா அவர் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கோட்டை விட்டாரு. ஆரோக்கியம் பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க உடம்பு மதன் தான் சத்தம் வருதா, யாரு சத்தம் வரும்னு தெரியல. மதன் தான், மதன் தான். நீ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க, அல்லது பேசும்பொழுது பேசுங்க. இது நன்கு சுத்தமா, அதாவது இப்ப நன்கு சுத்தம், அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதன் அந்த முதுமையை தள்ளி போட முடியும், முதுமையை எதிர்க்க முடியும்னாவே இதுலதான் வருது. இதுல கண்டம் கருத்து, அதாவது உண்டி சுருங்கின் அண்டன் சுருங்கின் அதற்கு ஒரு அடிவு இல்லை, பிண்டம் சுருங்கின் பிராண நிலை வரும், உண்டி சுருங்கின் உபாயம் பரவலான்னு சொல்றாருன்னா, நீ உண்டி சுருங்கும் பொழுதுதான் அந்த உயிர் நிக்குதுன்னு எழுதுறது யாருக்கும் புரியல. என்னது அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை, இந்த பாடு இந்த எழுதுங்க. அந்த
69ஆம் பக்கம் எடுங்க. 69 பேஜ் நம்பர் 69 அதை எடுங்க. மேல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மாங்காயை பத்தி சொல்லியிருப்பாரு. உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன், உடம்புக்குள்ளே ஒருபோல் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று நான் யான் இருந்து ஓம்புகின்றேன்னு சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்டம் சொல்லிங்க. இந்த முந்தைய பகுதிகளில் திருமந்திரத்தின் 1823 575 ஆகிய பாடல்களின் விளக்கங்களை கொடுத்துள்ளேன். திருவள்ளுவர், திருமூலர், டாக்டர் அர்னால்ட் எக்ரட் போன்றோர் சிந்தனைகள் ஒத்திருப்பது. அதாவது திருவள்ளுவர் சொல்லுவது, திருமூலர் சொல்லுவது, அர்னால்ட் எக்ரட் சொல்லுவது 3 கருத்து ஒத்து போகுது அப்படிங்கிறாரு. அட்டாங்க யோகத்தில் முதல் 4 பகுதிகள் இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம் ஆகியவை ஆகும். இதில் பிராணாயாமம் அதாவது பிராணசக்தியிலேயே வாழுதல் என்ற நிலைகள் வரை நாம் இந்த புத்தகத்திலேயே கவனித்து முடித்து விடுவோம். அட்டாங்க யோகத்தின் 2வது 4 பகுதிகளான பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகியவைகளை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து தனி புத்தகமாகத்தான் எழுத வேண்டி இருக்கும். ஆனால் மனித இனம் வாழ்ந்து பிற கோள்களை அடைந்து விண்வெளியில் பெருகி வாழ அட்டாங்க யோகத்தின் முதல் 4 பகுதியே போதுமானது. அப்படி என்ன அர்த்தங்க? என்ன திருலோக சுந்தர், மதன் புரியுதுங்களா? சொல்லுங்க. மதன் புரியுதா? உங்களதான் கருன்னு வருது. இல்ல என்ன தப்பா நடக்குது? என்ன சரியா எடுக்குதா பேசுறது? எடுக்குதுங்க. உங்களதான் மியூட்ல போட்டுக்குங்க. சரி, பேச முடிஞ்சு ஆன் பண்ணிக்க. ஏதோ உங்களுக்கு அலைவரிசை சரியில்லை. இது என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த தத்துவத்தை பேச ஆரம்பிங்க. புத்தகத்தை பாடம் எடுக்கிற மாதிரி கொண்டு வாங்க. சரிங்களா மகன்? சரிங்க. அதை நம்ம செஞ்சாதான் உங்க 10 புத்தகம் இது வரைக்கும் நீங்க கேட்காமையே வாங்கியிருக்குன்னு ஆச்சரியமா இருந்தது. அப்படின்னா நீங்க இதை எடுத்துட்டு போறதுக்கு சிந்தனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. யாருமே எடுத்தோடனே 10 புத்தகம் கிட்ட கேட்டதே கிடையாது. நான் மண்டையில அடின்னு அடிச்சு வாங்கி எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கொடுக்குறாங்களே தவிர நீங்க நேரில் சந்திச்சது கிடையாது, பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது இல்லையா? எப்படி தொடர்பு பண்ணீங்க? உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு யாருமே இல்லை. நீ புத்தகத்தை 2 பேரும் தூய்மையில் இருக்கிறீங்க. நேற்று கூட எடையை பார்த்தேன். எடை இப்ப 48 வந்துட்டீங்களா? 49ஆ? எனக்கு 54 கிலோ. 54 இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 49 எது போட்டிருந்த இருந்தது? 55 65 இருந்தேன். ஒரு நாள்ல 54 வந்திருக்கு. 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு. ஒருத்தர் போட்டிருக்காங்க. ரைட். இப்போ தொடங்கும் பொழுது எவ்வளவு இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் 74 இருந்தேங்க. அப்படிங்கப்பா. 74. சரி. உணவுகளா எடுத்துக்கிட்டு வந்தேன். வரும்போது 67 வந்துச்சு. நம்மது ஃபாலோ பண்ணும்போது 67ல இருந்து 53 வந்துச்சுங்க. இதை கவனிச்சுட்டே வந்து நிறுத்துங்க. அது நிக்கும். ஆனா அனைமா நீங்க என்ன உயரமெல்லாம் கணக்கு கிடையாது. சரி, அது நிக்கும், நின்னுடும். இப்ப அந்த வேகம் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. அந்த சதை கரையிற வேகம் குறையுதான்னு பாருங்க. சர்ன்னு குறைஞ்சிட்டு போய் அப்புறம் மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்துருச்சா? ஆமா, 53க்கு அப்புறம் பெருசா குறையல. அப்ப கிட்டத்தட்ட சுத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா, தீபாவளியை ஒட்டி வரும்போது திருப்பி நம்ம ஒரு வேளை உணவு நம்ம சாதாரண உணவுக்கு வந்துட்டேன். ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப திருப்பி நம்ம ஃபாலோ பண்றதுனால முழுமை அடையலாம் அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான். நீ அனிமே அந்த குறையிற வேகம் கரையிற வேகம் குறைஞ்சிட்டாவே அது வந்து என்ன உடனே அது மனிதனை காப்பாத்துறத இந்த இயற்கை பயங்கர வேலை பண்ணும். முதல்ல அவனை தூக்கி ஏனுங்க தண்ணியில தத்தளிக்கணும், தூக்கி கரையில போட்டுரும். அது அந்த வேலை இது முதல்ல செஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் பரிசோதிக்கிறத. இப்ப தாகம் ரெண்டுமே வந்து கட்டுப்பட்டுருச்சு. ரொம்ப இருக்கிறது இல்ல. லைட்டா ஒரு ஜாக்க ஒரு கம்மர் கட்டு முட்டாய் எடுத்து சுவைஞ்சிட்டு தண்ணி குடிச்சா கூட அந்த சுவை வந்து அடங்கிரும். அந்த நிலைக்கு வந்துட்டா முடிஞ்சு போச்சு. மலச்சிக்கல் அது மலம் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. சுத்தமானதுக்கு அப்புறம் மழை எப்படி போகும்? அந்த கேள்வி கேட்கணும் எல்லாரும். அதாவது உணவு பாக்குற அழுக்கு இல்லைன்னாவே சிறுநீரும் பிரியாது. சிறுநீரும்
சிறுநீரும் கம்மியா தான் வரும். அப்படின்னா வள்ளலார் இதுதானே சொல்லியிருக்காரு. வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு? ம். வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கும் தெரியாது. இப்ப பேசுறத வச்சு ஒரு செய்தி சொல்றேன். இப்ப நாம 2 பேரும் பேசுறோம். எதை பத்தி பேசினா எது நிக்கணும் நான் சொல்றேன், முதல்ல எது நின்று போகும் நான் சொல்றேன். சிறுநீர் நின்று போயிடும் சொன்னீங்க. அடுத்தது 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 அது ஒண்ணுதான் சொன்னீங்க. சிறுநீர் நின்று போயிடும் சொன்னீங்க. யாருதான் கரகரங்குது சுத்தமா எடுக்க மாட்டேங்குதுங்க ஐயா. மதனது தான் கரகரன்னு நிக்குது. ஏன் மதம் மறுபடி ஆஃப் பண்ணி மறுபடி போடுங்க. மறுபடி துடிச்சிட்டு மறுபடி சேர்த்துங்க. அவருதான் ஏதோ மிஷின் ஓடுற மாதிரி கேக்குது. இது முக்கியமான செய்தி முடிச்சுக்கலாம். மணி 5:18 ஆகி போச்சு. இது சிங்கப்பூர் நேரம் அவர் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டுக்காரர் இந்தியாக்காரர் ஒரு 10 பேர் இருந்தா கூட அவங்ககிட்ட பேசலாம். அவங்கள போக சொல்லி அந்த வேலைக்கு போறவங்க அவங்க வேலையை வடக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் சிறுநீர் நின்று போயிட்டு இன்னொன்னு என்ன சொன்னாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கழிவுல முக்கியமான 2 கழிவு தானே இருக்க முடியும். அதிக பெரும்பான்மை 2 கழிவு தான் அடிப்படை. மலை ஜலம், அவ்வளவுதான். இது 2ம் இல்லாத இருக்குன்னு அவர் சொல்றாரு. யாரு? வள்ளலார். அவர் புத்தகத்தை அடிச்சு பாருங்க, அதான் சொல்லுவார் அவர். இது இந்தியால யாருக்கும் அந்த தகுதி வராது. இதுலதான் மலை ஜலம் நின்னாவே தேர்ந்து போச்சு மேட்டர் அவரு. அதைத்தான் வள்ளலார் சொல்றாருங்க. அவ ஆகாரத்தை பத்தி எங்க சொல்றாரு? என்னமோ உடையிட்டு இருக்காங்க. அது அடிப்படை என்பது வேறு. அப்படியே மலைஜலம் மற்ற தேகமாக மாறணும்னு எதுக்கு சொல்ற? மலைஜல அற்றம் தேகமா மாறிட்டாவே தேர்ந்து போச்சு. வேற யோகங்கள் அது ஏன் எப்படி செய்வதுன்னு யாராவது சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் ஒருத்தருமே இல்லைங்க இதுக்கு. இப்ப நான் தானே சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு யாரும் வரலையே. வள்ளலார் குரு பின்னார் ஒரு 1,00,000 பேர் பின்னாடி நின்றுக்கணும் இல்ல. 25 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். 1,00,000 பேர் அது யார் வந்திருக்கணும்? மனிதன் இப்ப விதவிதமா எப்படி சாப்பிடுறதுன்னு மனம் போயிட்டு 99%. அப்புறம் மனஜலஞ்ச அப்புறம் எப்படி நீ அப்ப நான் சொன்னேன் ஒருத்தர், நீங்க என்ன வள்ளலாருடைய ஜால்ரவான்னு கேட்டேன் நான் உங்ககிட்ட. ஓய்ங்க அடிச்ச ஒரே அடி. நீங்க இப்ப இளையராஜா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயஞானம் புரிஞ்சு காட்டி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறாரு. அதே மாதிரிதான் இது ஒண்ணுமே இல்லை. நீ ஏன் அதிசயமே பேசாதேன்ட்டு நானு. இந்த உடம்பை மாத்திட்டு போறது அவரு எப்படி மாத்தினாருன்னு தெரியாது. ஆனா உடம்பை மாத்தி இருக்காரு. அதாவது அந்த இடத்துல அடையாளம் இல்லாம மாத்தி இருக்காரு. அது தெரிஞ்சு போச்சு. அது எரிஞ்சு போனாரா, அணுவா மாறினாரா, ஆட்டலாம், அதெல்லாம் விட்டுரு. அங்க அந்த இடத்துல இல்லை. அப்படித்தானே? அப்படின்னா என்ன வடிவம் மாறி இருக்கணும்? அணுவின் வடிவா மாறி இருக்கணும். இதுலதான் கடைசியில் அணுவின் வடிவத்தை மாறுறது இயற்கை. அது வேதியியல் மட்டத்தில் நடக்குது. அது நடந்து அது சுருக்கிறாரு. அதையே சுருக்கி அணுவின் வடிவம் மாறிட்டு எங்க வேணா இருப்பாரு. அணுவின் வடிவம் மாறிட்டாவ அந்த அணு எங்க வேண்டா இருக்கும். என்ன சொல்றாங்க? அணு எங்க வேண்டா இருக்கும். இங்கேயும் இருக்கும், எங்கேயும் இருக்கும். அதான் பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ் தெளிவா சொல்லுது. இங்கதான் இருக்கான்னு மட்டும் சொல்லாதீங்க, எங்கேயும் இருக்கலாம்னு சொல்றதுதான் ஐசன்பர்க் தியரி. அவன் தெளிவா அடிக்கிறாங்க. ஜெர்மனிக்காரங்க பூரா புரிஞ்சிட்டானு, குவாண்டத்தை புரிஞ்சிட்டானுங்க அவனுக்கு. அதனாலதான் நீ சொல்ற ஐன்ஸ்டீன் சொல்ற நீ தப்பு. அது ஒரு ஸ்டேட்ல இருக்கும். ஆனால் இந்த அணு எங்க வேணாலும் இருக்கும் அப்படின்னு அதுதான் உண்மை. அணு எங்க வேணாலும் இருக்கும். அப்ப நீ எங்க இருப்பான்னு நீ சொல்றீங்கல்ல, இங்கேயும் இருப்பான் எங்கேயும் இருப்பான்னு சொல்றீங்க. அதுதான் என்னது, என்ன சொல்றீங்க? எங்கேயும் இருப்பான்ங்கிறது. அதுல இன்னொரு விஷயம், ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு. நீங்க சொன்னீங்க இந்த ஒரு வார்த்தை எங்கும் இருப்பான்னு சொன்னீங்க இல்லையா? இத ஒரு ஆங்கில படம் லூசிங்கிற ஆங்கில படத்துல இந்த விஷயம் ஒரு வசனம் ஒண்ணு வந்திருக்குதுங்க. அந்த ஆங்கில படத்தை நீங்க வாய்ப்பு இருந்துச்சுனாங்க நீங்க நெட்ல போட்டீங்கன்னா லூசிங்கிற படம். லூசி படம் பார்த்தேன். போதை பொருள் சமாச்சாரம். நானும் பாத்திருக்கேங்கய்யா. அது அப்படியே எடுக்க பாத்தீங்கன்னா அந்த கேர்ள் அதுலயே கரைஞ்சுக்கிட்டே வருவா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும், சுத்தமா கரைஞ்சு போயிடுவா. அதுல அதுதான் லூசி. வேற ஆர் யூன்னு சொல்லி கேட்போம். ஐ ஆம் எவ்ரிவேர்னு சொல்லுவா. அந்த வசனம் என் மனசுல பதிஞ்சது. அந்த ஒரு வசனம் ஐ ஆம் எவ்ரிவேர்னு சொல்லுவா. அப்படியே பல பலன்னு கொட்டிடும். ஒரு அணுக்களா அப்படியே உதிர்ந்து தூளா கொட்டிடும். கடைசியில அவளை பிடிக்கவே முடியாது. அப்புறம் வேர் யூ ஆர் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஐ ஆம் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வசனம் தான் இப்ப இணையா சொன்னதுக்கும் அதுக்கும் பாருங்க, மேட்ச் பண்ணி பாருங்க. அதாவது அணுவா பிரிஞ்சு பிரபஞ்சம் முழுசும் கலந்துருது.
நீங்க எந்த இடத்துல சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. 360 டிகிரிலயும் ஸ்ப்ரெட் அவுட் ஆட்டு. அதேதான் அதேதான் குவாண்டம் பிசிக்ஸ். இதுதான் ஐன்ஸ்டீன் பயந்து போய் எனக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டாரு. உனக்கு புரியல போயான்ட்டாங்க, அவ்வளவுதான். எப்பவுமே ஒரு வாத்தியார் பாத்தீங்கன்னா, ஒரு வாத்தியார் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கணும். பாருப்பா, நான் வந்து கீழ் கிளாஸ், இந்த கீழ் வகுப்பு நான் முடிச்சிட்டேன், இதுல நான் வந்து உன்னை தேர்ச்சி படி அடைஞ்சிட்டேன், அடுத்து நீ மேல் வகுப்பு, 2 வகுப்பு தான் இருக்க முடியும். ஒண்ணு கீழ் வகுப்பு, அப்புறம் மேல் வகுப்பு. இந்த 2 தவிர உலகத்துல எதுவும் கிடையாதுங்க ஐயா. அடிப்படை மேல்நடை, 2 வகுப்பு மேல் எதுவும் கிடையாது. இப்ப நான் கீழ் வகுப்பு நான் சொல்லித்தரேன். இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் வந்து இந்த நியமத்தை சொல்லித்தரேன், இது வெங்கடேஷன்றது நான் கத்துக்கிட்டது தான். என்னுடைய பாணியில் எனக்குன்னு ஒரு பாணி இருக்கும் இல்லையா, அதில் சொல்லித்தரேன். அதாவது மூலம் எங்கே வெங்கடேசன். இந்த 7 சொரத்தை கத்துக்கிட்டு நீ விளையாடுற மாதிரி தான். 7 சொரத்தை கத்துக்கிட்டு அது மாதிரி தான் நான் வெங்கடேசன் சொல்றதை நான் சிம்பிளா சொல்றேன். ஆனா வெங்கடேசன் கண்டுபிடிக்க எத்தனை தியாகம் பண்ணியிருப்பாரு அப்பா. 8 வருஷம் போராடி, உலகத்தோட தொடர்பே கிடையாதுங்க. யார்கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க? ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க, நான் 100 நான் இனியன் வந்து 100 கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லாம் எழுதி வச்ச எங்கேயோ போகிறது. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பு, கிட்டத்தட்ட 60 கெமிஸ்ட்ரியில மட்டும் 70 பண்ணியிருக்கேன் நான். அதெல்லாம் பேரக்டே பண்ண முடியாது. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணது, அதெல்லாம் பேசுறது என்ன. இப்ப தண்ணியில விளக்கறியும்னு எனக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. தண்ணியில விளக்கறியும் நிறைய சொன்னா ஒத்துக்குவீங்களா? அது ஆயிலான்னு கேட்பீங்க. உண்மையானதா? அந்த ஆயில் வேற. நீ ஆயில் என்ன நினைக்கிறது? இந்த கார்பன் இருக்கும்னு நினைக்கிற முட்டாளுகளை, அதுல இருந்து வரும், அதுல வந்து சைட் எஃபெக்ட் வரும். இது தண்ணி 2 தானாவே பிரிச்சு வெளிச்சமா மாறுதுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இதுதான் வள்ளலார் பண்ணாரு. அவர் ஏதோ ஒரு அவர் நிச்சயமா தண்ணியை உடைக்கிறத ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. அது மூலிகை பயன்படுத்தியிருக்கலாம். மூலிகை சாறு எடுத்து பஞ்சுத்திரி, நிச்சயமா பஞ்சுத்திரி வச்சிருப்பாரு. சும்மா விளக்கறியுமா? ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அது பார்த்தா அந்த வேதியில பண்ணியிருக்காங்க. அந்த தண்ணி தீர்றப்போ மறுபடியும் தண்ணி ஊத்துறாங்க. அதே தான் இங்கேயுமே. இங்க என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மாறுது. இதுல பார்த்தீங்கன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மாறுது. வேறுபட்ட 2 கம்பி வைக்கன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். வேறுபட்ட 2 கம்பி வைங்க. என்ன வேறுபட்ட 2 கம்பினா, மின்சாரத்தை வேகமா கடத்துற கம்பி பார்த்தீங்கன்னா 2-3 கம்பி தான் இருக்கு. மெட்டல் பிளாட்டினம் வேகமா கடத்தும், தங்கம் வேகமா கடத்தும், வெள்ளி வேகமா கடத்தும். அதுக்கப்புறம் எல்லாம் கீழே. வெள்ளிக்கு அப்புறம் செம்புக்கு அப்புறம் அலுமினியம். அப்புறம் இதெல்லாம் வந்து வேகத்தை குறைச்சிக்கிட்டே வரும். மின்சாரம் கடத்துகின்ற வேகத்தை குறைக்கும், குறைக்கும். இருக்கிற மின்சாரத்தை அப்படியே கொடுக்கறது வந்து வெள்ளி. என்ன உற்பத்தி ஆகுதோ அது அப்படியே உணர்ந்து கொடுக்க வெள்ளி. அதாவது நீங்க இரும்பை பயன்படுத்தீங்கன்னா, ஒரு 10 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அது 5 வோல்ட் தான் கடத்தும். ஆனால் வெள்ளியை பயன்படுத்திங்கன்னா, நீ வந்து 10 வோல்ட் கொடுக்குறியா, 9.5 வோல்ட் வரைக்கும் அப்படியே கொடுக்கும். 5 தான் லாஸ் ஆகும். அந்த அளவுக்கு அதனுடைய அணுனுடைய தன்மை, அந்த கேப். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அணு வந்து நெருக்கமா இருக்கா, அது விலகி இருக்கான்னு பார்ப்பாங்க. என்னது நெருக்கமா இருக்கா அல்லது விலகி இருக்குதான்னு சொல்லி. ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து அலுமினியத்தை 4 தடவை வளையுங்க. இப்படி அது நல்ல அலுமினியம் வளையக்கூடியதா. 4 தடவை வளைச்சினா டடக்குன்னு முறிஞ்சு போகும். கட்டாயிடும். அதே செம்பு பாருங்க, 8 தடவை வளையுங்க, அப்படி செம்பு அப்படி வளைஞ்சு நிமிந்துட்டே தான் இருக்கும். கட்டிங் பிளவர் போட்டு வெட்டினா தான் அது உடையும். கட்டிங் பிளவர் போட்டு கட்டுமையா முறுக்கணும். கட்டுமையா முறுக்கி பல்ல கடிச்சு திருகி பாருங்க. நம்ம ஒரு நாளைக்கு நல்ல சுத்திட்டு டடக்குன்னு கட்டாயிரும். அந்த மாதிரி சுத்தினா கட்டாகுமே தவிர சாதாரண நிலைக்கு அது கட்டாகாது. அதுதான் நைப்புன்னு பேர். அதுக்கு நைப்புன்னு சொல்லுவாங்க. நைப்பு தான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நைப்பு தான் மின்சாரத்தை வேகமா கடத்தும். அந்த நைப்பு இருக்கணும். டெம்பரேச்சர் கடத்தாது. ஆனா அந்த டெம்பரேச்சர் கடத்தணும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இரும்புன்னு வச்சுக்கோங்க. இங்கதான் இரும்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இரும்பை வந்து கண்ணுக்கு தெரிய துகளா மாத்திட்டீங்கன்னா அது காந்தமா மாறுது. அது பெரிய ஆச்சரியமா இருக்குது. அந்த காந்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த துகளா மாறிட்டதுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, அடிப்படை இரும்புடைய தன்மை மாறி தண்ணியவே ரெண்டா பிரிக்கிற ஒரு மூலமா மாறுது. தண்ணி தானவே பிரிச்சிருது. எந்த வகை இது என்ன நடக்குதுன்னா, நீங்க தண்ணியை அடிப்படையில் பிசிக்ஸ்ல நீங்க தண்ணி 2ஆ பிரிக்கிறதுக்கு மின்சாரத்தை கொடுக்கணும். என்னது? மின்சாரத்தை அமிலம் கலந்து மின்சாரத்தை செலுத்தினதான் பிரியும். இது மின்சாரத்தை உற்பத்தி வழி வெளியிட்டுள்ளது. உலகத்தோட மொத்த பிரச்சனையே தீர்ந்துருச்சு. உலகத்தினுடைய மொத்த பிரச்சனையே தீர்ந்து போயிடுச்சு.
நான் கண்டுபிடிச்சதுல. அப்புறம் தான் யாரா கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்து இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிட்டு ஆர்கே கோட்னால. இதுல இருக்கிற கோபியில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் கேட்டா, ஐயா இது எனக்கு தெரியாதுன்ட்டான். இப்போ மொட்டை போடு, நாங்க இந்த மாதிரி படிக்கலன்ட்டான். சரிடா அப்படின்ட்டு நான் சந்தேகம் கேட்கற அவன்கிட்ட தான் போவேன். நான் சந்தேகம் கேட்கறதுக்கு நான் கேட்பேன், எப்ப இந்த வோல்ட் வந்து என்னால 100 வோல்ட் எடுக்க முடியுது, என்ன 100 வோல்ட் எடுக்கிறீங்க, ஏ பாரா அப்படின்னு. 100 வோல்ட் எடுக்கிறீங்களா, என்னங்க உளறீங்களா அப்படின்னு, பாடுறா அப்படின்னு. நான் 10 குழாய் வச்சு 10 வோல்ட் வந்து, ஆமா 10 வோல்ட் வருது, ஆமாங்க 10 வோல்ட் வருது அப்படின்னு. ஐயோ ஒரு எம்எல்க்கு 1 வோல்ட் வருதுன்னு அவ திருன்னு முழிக்கிறான். திருன்னு இல்லைங்க 12 வோல்ட் வைக்கிறதுக்கு பெரிய பேட்டரி வச்சிருக்கிறேன். என்ன சொல்றாங்க, 12 வோல்ட் வேணுங்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, பேட்டரியில இருந்து 12 வோல்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். இதுன்றா இவ்வளவு வோல்ட் வருது. ஆமா மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்தா, ஆமா 1 வோல்ட் 1 எம்எல்க்கு 1 வோல்ட் வருது. அதுக்கு பதிலே இல்லை அவங்கிட்ட. நான் சொன்னேன், இதுக்கு நான் வரல, என்னால கேம்பெயின் டெவலப் பண்ண முடியல. எப்படி இப்ப நான் வந்து வோல்ட் வந்து 10 1 வோல்ட் 2 வோல்ட் 10 டியூப் வச்சிருக்கிறேன். எல்லாம் ஒரு எம்எல் தண்ணி தான் விட்டுருக்கிறேன். அவனுக்கே தெரியும். பார்த்து சின்ன அந்த சிரிஞ்சு ஒரு இந்த சிரிஞ்சு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு பார்த்து 3 எம்எல் சிரிஞ்சு இருக்குல்ல, அதுதான் எடுத்துட்டு போய் 3 எம்எல் சிரிஞ்சில் 10 சிரிஞ்சு எடுத்துட்டு போனேன். எல்லாத்துலயும் ஒவ்வொரு எம்எல் விட்டுட்டேன். மொத்தமா அது 10 எம்எல் தான் இருக்கு. ஒரு டியூபுக்கு 1 எம்எல் தான். அந்த 1 எம்எல் இருந்து 1 வோல்ட் வெளியே வருதுங்கிற அவன் மண்டையை பிச்சுக்கிறான். என்னது அப்படியே அங்க வச்சுட்டு வந்துட்டேன். நானு ஒரு 10 நாள் கழிச்சு போய் பார்த்தேன், லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு. நான் எரிஞ்சிட்டு தான் இருக்குதுங்கிறேன். எங்க இருந்துடா எரியுதுன்னு கேட்டேன். எங்க இருந்துடா எரியுதுன்னு கேட்டேன். என்னது தண்ணியில எதுவுமே கலக்கலையா நீங்க? எதுவுமே இல்லையே. அதான் எதுவுமே பெரிய விஷயம் தான். அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு. ஓ என்ன தெரியுமா, ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 2 புரோட்டான் இருக்கும். இன்னொரு பக்கம் ஹைட்ரஜன் வந்து பல லட்சம் மாலிகுலர்கள் இருக்கு. அதுல வந்து ஹைட்ரஜன் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் அதுல 2 புரோட்டான் இருக்கும், இதுல 2 புரோட்டான் இருக்கு. இந்த புரோட்டான் வந்து இவரு தியானம் பண்ணிடுவாரு. இவர் 3 புரோட்டான் மாறிடுவாரு. அது 1 புரோட்டான் குறைச்சிடுவாரு. அதாவது OH மைனஸ் இது H3O சொல்லுவாங்க. பிளஸ் H3O அது OH மைனஸ். வேற ஒண்ணுமே கிடையாது. 2 பேர் பரிமாறிக்கிறாங்க. தங்கிட்ட ஒரு பொருளை தியாகம் பண்ணிடுவாங்க. இது என்ன, இதுக்கு பேரு இதுக்கு பேர் அப்புறம் தான் கூகுள்ல படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் இது பழைய விஞ்ஞானம். அப்புறம் தான் தெரியும் இந்த பழைய விஞ்ஞானம் மறைஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியல. பழைய விஞ்ஞானம் தான். ஏங்க நாம ஒண்ணு கண்டுபிடிக்கிறோம்னா அது இயற்கையில் இருக்கிறது தான். உங்களுக்கு 10 இன்னும் இது ஆராய்ச்சி பண்ணலின்னா யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு. ஆனா அவன் வந்து அப்படி தேடிட்டே போகணும். தேடிட்டே நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. மதன் சொல்லுங்க. இப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்கு மாதிரி தெரியுது. இப்ப நாங்க வந்து வேற அறிவியல் பேசுறோம். ஏதாவது இந்த கேள்வி வந்தா கேட்டு முடிச்சுக்கலாம். மாதிரி 6 மணிக்கு வாய்ப்பு இருந்தா வாங்க. அப்புறம் மறுபடியும் 12 மணிக்கு ஒருக்கா இருக்கும். அப்புறம் 4:30 மணிக்கு ஒருக்கா இருக்கும். அப்புறம் இரவு 8 மணிக்கு ஒருக்கா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் பிரிஞ்சு போகுதுங்க. சரிங்க சரிங்க. உங்க அலைவரிசை சரியா இல்லை, அது பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் 6 மணிக்கு பேசுறேன். நன்றி வணக்கம். நன்றி.